ASG Top Box ஓட ஓனர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ, இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இதோட ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம பைக்கை பார்க்குறவங்களாம் எல்லாமே டாப் பாக்ஸை தான் விசாரிக்கிறாங்க. ஸோ அதனால் இதோட ஓனர்ஷிப் வீடியோ கொடுக்கலான்ட்டு தான் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு 8000 கிலோமீட்டர் என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல வரும். இது 45 லிட்டர்ஸு, 35 லிட்டர்ஸு, 40 லிட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இவங்க கம்பெனியில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து 5000 ருபீஸ் வரும். நான் ஆர்டர் பண்ணி ஒரு 4 டேஸ்க்குலாம் வந்து எனக்கு வந்துருச்சு. இது நம்ம வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸு. ஒரு ஸ்டட்ஸு, வேக இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே உள்ளே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப் பாக்ஸ்க்குள்ளே ஜெரி கேன்லாம் வச்சுருக்கோம். ஜெரி கேனு, ஸோ சீட்டு. இந்த ஜெரி கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பை பற்றியான வீடியோ கிடையாது. ஸோ இது டாப் பாக்ஸ் பற்றியான வீடியோ. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அடுக்குனீங்கன்னா ஒரு காம்பேக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 1 வீக் ட்ரிப்பு கூட பண்ணலாம். இது ப்ளஸ் டேங்க் பேக் இருந்தாலே போதும், ஒரு 1 வீக் ட்ரிப் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தேவைன்னும் போது சூட்கேஸ் மாதிரி எல்லாமே வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஈஸி. அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் நான் இது மேலே இருக்க ஸ்டிக்கரிங் சொல்கிறேன். ஃபுல் பிளாக்கில் வரும். இந்த ரெட் கலர் இது மட்டும் ரிஃப்ளெக்டர் மட்டும் தான் வரும். இந்த பேட்ஜிங் மட்டும் தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸாக எனக்கு ஏற்ற மாதிரி தீமாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நல்லா திக்கு ரிஃப்ளெக்டர் 3 mm ரிஃப்ளெக்டர் டேப் வந்து நான் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கேன் பைக் ஃபுல்லாக. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இது நைட் டைம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஸோ டாப் பாக்ஸு, ஸோ சேஃப்டி வைஸும் சரி, ஸோ பைக் டாப் பாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லுக்கும் எடுத்து கொடுக்குது. நைட் டைம் வந்து கண்டிப்பாக பின்னாடி வர வண்டிக்கு வந்து தனியாக தெரியும். ஸோ ரிஃப்ளெக்டிவ் யூஸ் வந்து ரிஃப்ளெக்டர்ஸோட யூஸ் வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட நேம் லோகோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே நான் மெயினாக பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 7 ஒண்டர்ஸு. ஸோ எனக்கு வந்து வேர்ல்ட் ஆன் வீல்ஸ் வந்து லைஃப்பில் வந்து நான் என்னோடய லைஃப் முடியறதுக்குள்ளே உலகத்தை பூரா இருக்கிற எல்லா பிளேஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது நடக்குமா நடக்காதா தெரியாது. பட் 7 ஒண்டர்ஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளூர், தனுஷ்கோடி, திருவள்ளூர் ஸ்டாச்சு, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க பிளேஸ் எல்லாமே லைட் ஹவுஸு, பீச்சு, அந்த மாதிரி எல்லாமே நான் நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து அருண் ஒரு அண்ணா கிட்ட வந்து ஒரு காஸ்டியூமின்ற ஒரு ஷாப்பில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்டிக்கர் டாப் பாக்ஸுன்னு கிடையாது, நீங்கள் உங்கள் பைக்குக்கு இல்லைனா ஸோ உங்களோட ஓன் லோகோ அந்த மாதிரி நீங்கள் எது கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லை டிஷர்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஒரு ஷாப்பை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுக்கும் இந்த டாப் பாக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா தெரியாது. பட் நான் என்னோடய பைக்கில் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த ரிஃப்ளெக்டர் கூட இந்த ASG டாப் பாக்ஸோடு வந்துடுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 8000 கிலோமீட்டர் சொன்னல. இந்த 8000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஹெவி ரெயின் அந்த மாதிரி கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போனது கிடையாது. ஸோ ஒரு 100% வாட்டர் ப்ரூஃப் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ASG டாப் பாக்ஸ் வாங்குறவங்க வந்து மேலே பஞ்சி ரோப் போட்டிருப்பாங்க. நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோப் போட்டதே கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சதாசிவகுணி வாட்டர் ஃபால்ஸ் நான் போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லாஸ்ட்டாக ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூர் ஆஃப் ரோடு இருந்தது. ஸோ அந்த டைம் போயிட்டு நான் ரிட்டன் வரும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஓகேங்களா, இது வந்து இப்போ நான் இதான் பிளேட்டு. இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போதுங்க. இது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் அன்பாக்சிங் வீடியோ, இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து இதை நான் சூட் கேஸ் மாதிரி நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஹேண்டில் இருக்குது. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு இது மாதிரி சூட் கேஸாக கூட எடுத்துக்கலாம். ASG டாப் பாக்ஸ் வந்து ஸோ நம்ம இப்போ ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ திரும்பி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. அண்ட் ஓகே, நான் இப்போ லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸோ இந்த டாப் ரேக்கில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு இது இருக்கும். ஸோ இந்த டாப் ரேக்கும் குவாலிட்டி வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. இது வரையும் ரெஸ்ட் எதுவுமே ஆகலை, ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருக்கு. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க இந்த போல் நெட்டு கிளாம்ஸ் எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரையும் எனக்கு எந்த இஷ்யூஸும் அதை பற்றி அதில் வரல. இப்போ நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது என்ன இங்கே அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த போல் நெட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ போல்டு. ஸோ இந்த போல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் பாக்ஸோட சென்டரில் டைட் பண்ணணும். ஸோ இந்த சென்டரில் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஷேக் எதுவும் இருக்காது. பட் இதில் என்ன பிரச்சனைனா இப்போ நான் உங்களுக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த சென்டர் போல்ட்டை டைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து சைடில் வச்சுட்டு, இப்போ ட்ரெஸ் அந்த மாதிரினா சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது எனக்கு வெளியில் வைக்கிறது இந்த வாட்டி ஈஸியாக இருந்தனால நான் வெளியே வச்சுட்டேன். இதுவே நான் ட்ரெஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கிட்டு ஸோ அந்த போல்ட்டை டைட் பண்ணணும். அண்ட் இதை டைட் பண்ணாலே போதும், எந்த ஷேக்குமே இல்லாமல் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ நான் இதை தான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். நிறைய பேர் பஞ்ச் அந்த ரோப் போட்டிருப்பாங்க, பஞ்சி ரோப்பு. பட் நான் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சிருந்தேன். பட் லாஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் ரோட் பண்ணும்போது பைக்கோட வைப்ரேஷனில் என்ன ஆகுது, அந்த சென்டரில் இருக்க அந்த போல்டு காமிச்சல அது வந்து வைப்ரேஷனில் வந்து லைட்டாக லூஸ் ஆகி அது கழண்டிடுது. அது கழண்டிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைட்டாக ஷேக் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து லாக் ஆகிடும். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சு வராது, வெளியே வந்து கீழே உழாது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஷேக் ஆரம்பிச்சிடும். அந்த சென்டர் போல்நெட் வந்துருச்சுன்னா ஷேக் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பஞ்சி ரோப் வந்து ஸோ இனிமேட்டு நானும் வாங்கி போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் ASG டாப் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பஞ்சி ரோப் போட்டுருங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் பியூர் ஆஃப் ரோடு இல்லைனா ஒரு பெரிய ட்ரிப் பண்ணுறீங்கன்னா பஞ்சி ரோப் போடுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இல்லை ஹைவே க்ரூஸ் பண்ணுறீங்க சிட்டி உள்ளனா எனக்கு தெரிஞ்சு பஞ்சி ரோப் வந்து தேவை கிடையாது. இல்லைனா நீங்கள் பஞ்சி ரோப் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். நான் வாங்கின விலைக்கு ஒர்த்தாக தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி நான் ஆஃப் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பைக் சாஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடும் சாஞ்சிருக்கு, ரைட் சைடும் சாஞ்சிருக்கு. அண்டு டாப் பாக்ஸில் வந்து சைடில் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இப்போ நான் ஸ்டிக்கர் ஒட்டி லைட்டாக மறைச்சிட்டேன். ஸ்க்ராச்சஸ் இருக்கும். பட் பிரேக் ஆகுறதோ டேமேஜ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இந்த டாப் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. அண்ட் டாப் பாக்ஸோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பில்லியன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்லா ஒரு சோஃபா மாதிரி நல்லா சாஞ்சிட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக வரலாம். ஏன்னா நீங்கள் பேக் ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக நான் போட்டிருந்தேன். பில்லியனுக்கு நான் பேக் ரெஸ்ட் போட்டிருந்தேன். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வரும். பட் இது வந்து இன்னும் அதிகமாக கிட்டத்தட்ட கீழேருந்து ஒரு 1.5 அடி மேலே இருக்குல்ல. ஸோ அதனால் நல்லா சோஃபா மாதிரி நல்லா செமையாக ஜாலியாக சாஞ்சிட்டு வரலாம். ஸோ பில்லியன் உட்காரவங்களுக்கும் இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. பேக் ரெஸ்ட்டு வந்து டாப் பாக்ஸே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கான ஒர்த்தான டாப் பாக்ஸை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் டாப் பாக்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப் பாக்ஸ் வந்து வாங்கலாம். ASG டாப் பாக்ஸ் 45 லிட்டர்ஸ் வாங்கலாம். டாப் பாக்ஸுன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டட்ஸில் வந்து 2000 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா, 50000 ரூபான்னு டாப் பாக்ஸோட ரேஞ்ச் விலை மாறிட்டே இருக்குது. பிளாஸ்டிக்லேயே நான் சொல்கிறேன். அதே மாதிரி அலுமினியம் உங்களுக்கு வந்து மெட்டல்லையும் டாப் பாக்ஸ் கிடைக்குது. நான் பிளாஸ்டிக் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இது விலை கம்மி ப்ளஸ் வந்து வெயிட் கம்மி. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.5 to 5 kg தான் இந்த டாப் பாக்ஸோட வெயிட்டு. இதுவே நீங்கள் வந்து அலுமினியம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பைக் வெயிட் அதிகமாக. நான் ஆல்ரெடி வந்து பைக் வந்து டூரிங்காக நிறையா ரெடி பண்ணனால பைக் ஆல்ரெடி வெயிட். ஸோ இது வெயிட் மேலே வெயிட்டாக நான் ஆட் பண்ண விரும்பல. அதே மாதிரி நீங்கள் டாப் பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காட் ரோட்ஸ்லாம் ஓட்டும்போது ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, இல்லை பைக் ஃபாலோ ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று, இல்லை பேக் டயரில் கிரிப் கிடைக்காம போயிடுமா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யோசிக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணல. ஒரு ஸ்டாக் அது பைக்கு நார்மலாக டாப் பாக்ஸ் முன்னாடி நான் எப்படி ஓட்டணும் அதே தான் நான் டாப் பாக்ஸ் போட்டதுக்கப்புறமும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அது ஒரு டாப் பாக்ஸ் போட்டனால வந்து ஒரு ஆஃப் ரோடு இல்லை நீங்கள் காட் ரோட்ஸ் அந்த மாதிரி ஓட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுவும் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஐ எம் ஹாப்பி. இந்த டாப் பாக்ஸ் வாங்குறதுல நான் ரொம்ப ஹாப்பி. வேல்யூ ஃபார் மணியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தது. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி பைக் வச்சுருக்காங்க, டூரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டாப் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மழை பெஞ்சுது இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற லேப்டாப்லேருந்து ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஸோ கேமராலேருந்து எல்லாமே தூக்கி உள்ளே போட்டுடலாம். சேஃபாக இருக்கும். மழையில் எதுவுமே நனையாமல் சேஃபாக இருக்கும். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமான திங்ஸ் எல்லாமே நான் இது உள்ள வச்சு அதுவும் சேஃபாக. இந்த லாக்கும் பார்த்தீங்கன்னா உடச்சலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இந்த கீ லாக் செட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் அதில் வைக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வித் ASGன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி டூரிங் பண்ணுறாங்க இல்லை டாப் பாக்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆல்ரெடி நான் நிறையா போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.